வெளிநாட்டில் இருக்கிற தானியம் தான் சிறந்ததுன்னு வாங்கி சாப்பிட்றாங்க. ஓட்ஸ் நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓட்ஸு நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே, ஓட்ஸ் தேவையே இல்லை. நம்ம புழுங்கலரிசி கஞ்சியிலையும் நம்முடைய பச்சரிசி கஞ்சியிலையும் நம்ம கிட்ட இருக்கிற தானியங்களையும் இருக்கிற சத்தை விட ஓட்ஸில் ஒன்றுமே இல்லை, 100% இல்லை. ஆனால் இன்னைக்கு ஓட்ஸ் பெரிய மார்க்கெட்டில் எல்லா இடமும் ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறேன் சார், பெருமையாக சொல்கிறாங்க. இங்கே நம்மக்கிட்ட வரவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க சார்? ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறேன் சார் டெய்லி, தெரியுமா அப்படின்னு. நான் என்ன சாப்பிட்றேன் சார்? நான் என்ன ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன் சார். எப்படி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன்? ஓ, அதில் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு பில்டப் பண்ணி விட்டாங்க. ஆலிவ் ஆயில் நம்ம நாட்டு ஆயில் கிடையாது. ஆலிவ் ஆயில் இட் இஸ் நாட் பிலாங் டு இந்தியன் சிஸ்டம். தேவையில்லை. இங்கே நம்ம ஆயில் இருக்கு. நல்லெண்ணெய் விடவா, கடலை எண்ணெய் விடவா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் விடவா அந்த எண்ணெய். ஆனா அப்படி பில்டப் பண்ணி கொண்டுட்டாங்க. ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். சரி, ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி அவர் ரொம்ப நல்லா டாப் ஆக்குறாருன்னா அங்கே ஒன்றும் கிடையாது. அது பேசினா அது நெகட்டிவ், அது வேற சப்ஜெக்ட். அதே மாதிரி ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறான் சார், ஓட்ஸ் கஞ்சி. ஏன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க. இதுதான் நன்மையெல்லாம் கிடைக்கும். இதை விட நன்மை நம்ம கொள்ளுலையும் நம்ம கிட்ட இருக்கிற தானியத்திலையும் இருக்கு. தெரியல, காசையும் செலவு பண்ணி அதையும் வாங்குறாங்க. அது நெகட்டிவ் வருது. பிகாஸ் ஓட்ஸ் இட்ஸ் நாட் ஃபார் யூ. அது அந்த கண்ட்ரில வரையவங்களுக்கு அது.